வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. தாவேகா கட்சி சேலத்துல 4ஆம் தேதி, டிசம்பர் 4ஆம் தேதி வழக்கம் போல அவங்களுடைய மீட்டிங்க்கு பர்மிஷன் கேட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறை அது அனுமதி மறுத்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 27ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மோசமான நிகழ்வுக்கு பின்னாடி கரூர்ல 41 மரணங்களுக்கு பின்னாடி எந்த கட்சிக்குமே ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா இந்த தாவேகா கும்பல் எப்பவுமே பர்மிஷன் வாங்கிட்டு எதற்கு பர்மிஷன் வாங்குறாங்களோ அதை தாண்டி மற்ற எல்லா வேலையும் செய்வாங்க. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்லாம் மண்டையில கொட்டினா கூட இது திருந்தாத ஜென்மமா தான் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டு காவல்துறை அனுமதி மறுத்து விட்டார்கள். ஏன்னா ஆல்ரெடி நீதிமன்ற வழிகாட்டுதல்லாம் இருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட முடியாது. வேற தேதியை கொடுங்க, வேற தேதி கேளுங்க, தரோன்னு சொல்லி ஒரேடியாக முழுமையா மறுத்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில மீண்டும் அவங்க அந்த கரூர் மரணத்துக்கு பின்னாடி கரூர் 41 பேரை கொன்னு குவிச்ச பிறகு மறுபடியும் அதே யம தர்ம வாகனத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பணும்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு தேதி கேட்டு சேலம் மக்களை காலி பண்ற முடிவோடு வரும்போது சேலத்துல ரொம்ப தெளிவாக அந்த மக்கள் மக்களை காப்பாற்றுகிற விதமாக தமிழ்நாடு காவல்துறை முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ சேலத்துல இல்ல, டேட் இல்ல. அப்போ நம்ம அடுத்த கட்டமா நம்ம பத்தி பேசணும்ல. அதற்காக செங்கோட்டையன் இணைப்பு நிகழ்ச்சி அது ஒரு பரபரப்பா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் இணைஞ்சிட்டாரு. இப்ப இணைந்த பிறகு அவர் பண்ற அந்த ஏழ்றைகள்லாம் இருக்குல்ல, அதுதான் ஹைலைட்டான விஷயம். ஆல்ரெடி செங்கோட்டையன் துரோக பட்டியல்ல முதலிடத்துல உட்கார்ந்துட்டாரு. ஏன் துரோக பட்டியல உட்கார்ந்துருக்காருன்னா, இது வரைக்கும் அவர் எந்த துரோகம் பண்ணவே இல்லையேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அவ்வளவு மோசமான ஒரு மனிதராக அங்க நடந்துகிட்டு இருக்காரு. அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி ஒருத்தர் ஓப்பனா உடைச்சே விட்டுருக்காரு. கொல்வதற்கு, அதாவது வாச்சாத்தி சம்பவத்துல எவ்வளவு மோசமான சம்பவங்கள், மறக்க முடியாத ஒரு நெஞ்சை பதற வைக்கிற ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அங்குள்ள பெண்களுக்கு அந்த காவல்துறை, அந்த வீரப்பனை தேடுகிற அந்த சிறப்பு காவல் படை பண்ண அட்ராசிட்டியும் அயோக்கியத்தனமும், அவ்வளவு மோசமான ஒரு அடக்குமுறையும் வெளியில தெரியாம இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 பெண்கள் அங்க அந்த காவல்துறையினால் தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட அந்த போலீஸால் கடுமையாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு நிர்வாணமாக நிற்க வைக்கப்பட்டு சொல்லனா துயரங்கள். இதெல்லாம் வெளியில சொல்லவே முடியாது. பேசுறதுக்கே அருவருப்பா இருக்கு, பேசுறதுக்கே அவமானகரமா இருக்கு. அதுவும் ஒரு பெண் முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது இந்த சம்பவங்கள் நடக்கும். பெண்களுக்கு அவ்வளவு கொடுமைகள். ஆதிவாசி பெண்ணு, நீங்க மலைவாழ் மக்கள்னா அவங்களை கேட்பதற்கு ஆள் இல்லைன்ற மாதிரி அவங்கள பெண்களை 18 பேரை கொடுமையாக அத்தனை கொடூரங்கள்லாம் அந்த சித்திரவதை கூடத்துல நடத்தப்பட்டுச்சு. அந்த சம்பவங்களுக்கு பின்னாடி அதை கையில எடுத்து அது ஒரு வழக்காக வச்சு அதை நடத்தி அது சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அதை கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் முக்கியமானவர்களை எல்லாம் போட்டு தள்ளுவதற்கு திட்டம் போட்டு கொடுத்தவர் இப்ப போய் தாவேக்கால சேர்ந்திருக்கிற செங்கோட்டையன் என்பது பகீர் ரகம். அது ஆடியோலாம் வெளியே வந்துச்சு. அப்ப பெரிய பரபரப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ கொலை செய்வதற்கே அவர் முயற்சி எடுத்திருக்காருன்னு வரும்போது, அப்ப கொலை பாதகத்தை கூட ரொம்ப சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய செங்கோட்டையன் எப்படி அந்த மக்கள்கிட்ட எவ்வளவு தூரம் பொய்யாக தன்னை நல்லவர் போல காட்டியிருக்காருன்னு பாருங்களேன். இப்பவும் அது பொய் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க தாவேக்கால போய் அவர் சேர்ந்திருக்காரு. 50 வருஷம் ஒரே கட்சியில இருந்தாரு. ரொம்ப ஒரு கட்சியில விசுவாசமா இருந்தார் அப்படின்லாம் சொல்றாங்க. கட்சிக்கு விசுவாசமா இருந்திருக்காரு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அவர் செய்த எல்லா துரோகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வருது. இப்போ அவர் நான் தான் சீனியர், எடப்பாடியில ஒரு ஆளா, எடப்பாடியை காலி பண்ணாம விட மாட்டேன், எடப்பாடியை அவருடைய புகழை சிதைக்காம விட மாட்டேன்னு அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் போய் அமித்ஷாவை மீட் பண்ணது, அதிமுக கைப்பற்றலாமா ட்ரை பண்ணது, நிறைய விஷயங்கள். இப்பவும் எடப்பாடி சர்வ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். அமித்ஷாவுடைய கைப்பாவையாக, அமித்ஷாவுடைய சொல்லுக்கு கேட்டு அமித்ஷா கீ கொடுத்து ஆடுகிற பொம்மையாக செங்கோட்டையன் மாறி போன பிறகு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதனாலதான் அந்த தாவேக்கா என்கிற கட்சி, அதிமுகவுக்கு சம்பந்தமில்லாத தாவேக்கா என்கிற கட்சி, தன் கொள்கை தலைவர்களாக எடுத்துக்கொண்டவர்கள் லிஸ்ட்ல கூட அதிமுகவை சார்ந்தவர்கள் யாருமே இல்லாத அந்த கட்சி, அதோட கட்சியில போய் இணைகிற அந்த நாள்ல கூட ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்போன்னு சொல்ற கட்சியில போய் சேர்ந்திருக்காரு. ஆனா அது முதல் நாள் மறந்து வச்சுட்டாருன்னு நம்ம நினைச்சா கூட, மறுநாள் அவருடைய கட்சி அலுவலகத்துல பேனர் வச்சாரு. ஒரு பெரிய அந்த அவருடைய கட்சி அலுவலகத்தில் முன்னாடி அதிமுக அலுவலகம் இருந்ததை எடுத்துட்டு இப்ப தாவேக்கா அலுவலகம் வச்சிருக்காரு. அங்க வச்சதுதான் ட்விஸ்ட்டுங்க. அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் வச்சுட்டாரு, இவர் போட்டோ போட்டாரு, விஜய் போட்டோ போட்டாரு.
அப்புறம் அந்த கொள்கை தலைவர்னு சொல்லுகிற போட்டெல்லாம் போட்டாரு. கூடவே வந்து அண்ணாவையும் சேர்த்துக்கிட்டாரு. அண்ணாவெல்லாம் அவங்க எடுக்கவே இல்லை. அது விஜய் ஓட்டுக்காக போடுற டிராமா. ஓட்டுக்காக நாடகம் ஆடி அண்ணா பேரை சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும், எம்ஜிஆர் பேரை சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும். அதனால அவங்க 2 பேரையுமே பயன்படுத்துறதுக்கு சீப்பான, கேவலமான, அருவருப்பான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய். அதை இவரும் கையில எடுத்திருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து வேற போக்கிடம் கிடையாது. இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்திலே இவர் ஜெயிப்பாரான்னு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப ஏன் அந்த சந்தேகம் வந்துச்சுன்னா, இவருக்கு அங்க எம்ஜிஆர்னு சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும், ஜெயலலிதான்னு சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும், அண்ணான்னு சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும், விஜய்னு சொன்னா கிடைக்காது. அந்த அடிப்படையில அவருக்கு வந்து அங்க என்ன நடக்க போகுது, வருகிற தேர்தல்ல 10வது முறையாக வெற்றி பெறுவாரா, இல்ல அதோட அவ்வளவுதான் வீட்டுக்கு போவாரா அப்படின்றது தேர்தல் முடிவுல தான் தெரிய வரும்னு வச்சுங்களேன். இப்போ அவருடைய அந்த வைக்கப்பட்ட அந்த பேனர் போர்டு, அந்த போர்டுல தான் இப்ப ப்ராப்ளமே கிரியேட் ஆயிருக்கு. அந்த போர்டை பார்த்து கடுமையான அப்செட் ஆயிருக்காரு புசி ஆனந்த். அவர் தான் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர். தாவேகால மட்டும்தான் விதவிதமான அடைமொழிகள்லாம் வழங்கப்படும். அந்த பொறுப்புகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப இதுவரைக்கும் எந்த கட்சியில் இல்லாத பேர்லாம் கொடுப்பாங்க. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் ஒரு கட்சிக்கு ஒரு தான் இருப்பாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமா வந்து பொதுச் செயலாளர் கொடுப்பாங்க. அது ஆதவன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளர், கட்சி முழுக்க அமைப்பு செயலாளர் கிடையாது. யாரு? செங்கோட்டையனுக்கு. கூடவே வந்து ஒருங்கிணைப்பு குழுவோட ஒருங்கிணைப்பாளர். அது என்ன வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவின்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த ஒரு பேரை வந்து வாங்கி வச்சிருக்காரு செங்கோட்டையன். இப்ப அந்த பேனர்ல அந்த அவர் வச்சிருக்கிற அந்த போர்டுல எல்லாமே தாவேகாவில் இருக்கிற எல்லா போஸ்டர்களிலும், தாவேகா கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் போஸ்டர் ஓட்டினாலும், யார் பேனர் அடிச்சாலும், யார் வந்து வினைல் வச்சாலோ, அல்லது எங்கே விளம்பரப்படுத்தினாலும் அங்க விஜய் போட்டோவுக்கு கீழே புசி ஆனந்த் போட்டோ இடம்பெறுவது வழக்கம். ஏன்னா அவர் தான் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் போட்டோவே போடாம நம்மால் வந்து ஒரு போர்டு ஏற்றிருக்காரு. அதுல பொதுச் செயலாளரே கிடையாது. ஆனா நீங்க இவரை புசி ஆனந்த வந்து விரட்டுகிற முடிவுல வந்து திரைமறை வேலையை செங்கோட்டையன் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருடைய அடிப்படையில இவர் கேட்ட பதவியே பொதுச் செயலாளர் பதவி தான். என்னை பொதுச் செயலாளர் ஆக்குனீங்கன்னா நான் வரேன் உங்க கட்சிக்கு. அதான் திரைமறை பேரம். இப்போ இவ்வளவு காலம் வந்து விசுவாசமா, விஜய்க்கு விசுவாசமா இருந்த புதுச்சேரியை சேர்ந்த புசி ஆனந்த புதுச்சேரிக்கை விரட்டுவதற்கு விஜய் திட்டம் வைத்து விட்டார். ஏன்னா விஜயும் ஒரு ஏமாத்து பெருவழி தான், நம்ப வைத்து கழுத்திருக்கிற ஆள் தான் அவர். அதனாலதான் அவரை நம்பி அவரை வேடிக்கை பார்க்க வந்த 41 வருஷம் செத்த பிறகு கூட துக்கம் கொஞ்சம் கூட இல்லாம, சூடு சொரணை இல்லாம, ஒரு மனுஷ ஜென்மமா இல்லாம ஓடி போய் வீட்டுல 40 நாள் 30 நாள் பதுங்கி இருந்தவர் தான் விஜய். அதனாலதான் அவருக்கு இந்த புசி ஆனந்த மறுபடியும் புறப்பட்டு வந்த இடத்துக்கு திருப்பி அமைச்சலாம் முடிவு பண்ணிட்டார். புசி ஆனந்த பாண்டிச்சேரிக்கு அனுப்புற முடிவு கொண்டார். இது தெரிஞ்சு புசி ஆனந்த் கடும் அப்செட்ல இருக்கார். இது வந்து அவர் சேர்க்கை அன்னைக்கே நடந்துருச்சு. சேர்க்கை அன்னைக்கே அவருக்கு கடும் அப்செட். ஏன்னா பாத்தீங்கன்னா சேர்க்கை அந்த வீடியோ நீங்க பார்த்தாலும் தெரியும். புசி ஆனந்த் ஏதோ ஒரு ஓரமா நிற்பார். அவர் வந்து பக்கத்துல இருக்க மாட்டார். ஆதவ பக்கத்துல வச்சுக்கிட்டார். ஏன்னா வந்து செலவு பண்றான், பணம் செலவு பண்ற ஆளை பக்கத்துல வச்சிருக்காரு. இந்த பக்கம் செங்கோட்டையன். ஆக புசி ஆனந்த் கடும் அப்செட்ல இருக்காரு. அதை விட அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து இந்த புகைப்படம் வைக்காததற்கு உடனடியாக புசி ஆனந்த் சுட்டி காட்டியிருக்காரு விஜய் கிட்ட. இது ஒரு தகவல் வந்திருக்கு. அது அந்த கட்சினாவே தகவல் தானே சொல்லணும். ஆதாரம் இருக்கான்னு கேட்டா போய் புசி ஆனந்த் கேளுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். இல்ல விஜய் கிட்ட போய் கேளுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அங்க இருந்து சொல்ற தகவல். யார் சொன்னாங்க? சொன்னாங்கப்பா, நம்ம தம்பிமார்கள் அங்க வச்சிருக்கோம்ல, ஸ்லீப்பர் செல்களா பல பேரை வச்சிருக்கோம்ல. அதனால அவர் வந்து பக்கத்துல இருக்கிற பல பேர்கிட்ட கொந்தளிச்சு கடுமையா வந்து கோவப்பட்டு பேசியிருக்காரு புசி ஆனந்த். அப்புறம் இந்த மாதிரி புகைப்படத்தை இப்பவே அவர் வந்து தவிர்க்கிறாருன்னா எல்லாரும் நம்மளை வந்து தப்பா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. ஒரு ஒரு கட்டுப்பாடு வந்து இல்லாம போயிடும். கண்டிப்பாக ஒரு புரோட்டோகால் அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு ஒழுங்குனா ஒரு ஃபாலோ பண்ணணும். இவர் இத்தனை வருஷம் அரசியல் இருந்தேன்றார் செங்கோட்டையன். இது கூட தெரியாதா அவருக்கு? ஒரு பேனர் ஒரு போர்டு வச்சாருன்னா அதுல பொதுச் செயலாளர் போட்டோ இருக்கணும் தெரியாதா அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் கடுமையா கோவப்பட்டிருக்காரு. அதே கோவத்தை அப்படியே கோவமா காட்ட முடியாது இல்லை விஜய் கிட்ட. அதனால விஜய் கிட்ட வந்து ரிக்வஸ்டா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவர் பண்ணிட்டாருங்க, முதல்ல அந்த போர்டை மாத்திட்டு போட்டோவை மாத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் புசி சொன்னதை விஜய் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தகவல். ஏன்னா கேட்க மாட்டாரு, அவரு முடிவு பண்ணிட்டாரு. செங்கோட்டையனை வச்சு தமிழ்நாட்டில் நம்ம வந்து அரசியல் பண்ணிக்கலாம். புசியை வந்து பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டு, உனக்கு பாண்டிச்சேரி தான் லாக்கி போட, நீ அங்க போயிரு,
நீ இட்டுன்னு போன கதையெல்லாம் போதும், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே எனக்கு பாவங்க, புஷி ஆனந்த பார்த்தா பரிதாபமாறார். நல்ல மனுஷன், வெள்ளந்தியான மனுஷன். என்ன பேசணும், எதுக்கு பேசணும், ஏன் பேசணும், பல நேரங்களில் விஜய் மாட்டி விட்டவரும் அவர் தான். இப்படி பல விஷயங்களை சொல்லி மாட்டி விட்ட அந்த புஷி ஆனந்தனுடைய இத்தனை மாத உழைப்பை வந்து இந்த 2 வருஷமா அவர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இட்டுன்னு போன கதையெல்லாம் இருக்குல்ல, கஷ்டப்பட்டு இட்டுன்னு போன அந்த விஷயத்த சர்வசாதாரணமாக தூக்கி வீசிட்டு பவுன்சர்ஸ் தூக்கி போடுற மாதிரி புஷி ஆனந்தையும் தூக்கி போடுவதற்கு விஜய் முடிவெடுத்து விட்டார் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல். பாவம் புஷி ஆனந்த். சரி, பாண்டிச்சேரிக்கே போய் அவர் வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆக பாண்டிச்சேரியில நம்ம செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணுது. சேலத்துல வந்து 4ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டு கிடைக்கல இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜாகையை அப்படியே பாண்டிச்சேரிக்கு மாத்துறாங்க. பாண்டிச்சேரியில நம்ம வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம், பாண்டிச்சேரி நம்முடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அப்படின்னு இவங்களா முடிவு பண்ணினாங்க. இதுல ஆதவுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. எப்படியாவது ஆதவ் வந்து பாண்டிச்சேரியில போய் மச்சான காலி பண்ணணும். மச்சான் யாரு தெரியுமா? அந்த சார்லஸ் மார்டின். சார்லஸ் வந்து ஆதவுடைய மனைவியினுடைய சகோதரர். அவர் ஏற்கனவே ஆதவ் ஒரு அமாவாசை, அவன் வந்து பணப்பிசாசு, அவன் வந்து மோசடி பேருவழி, அவன் வந்து மோசமானவன், தப்பான ஆளு அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை ஆதவ் மீது அடுக்கடுக்காக சுமத்தியவர் தான் அந்த சார்லஸ் மார்டின். அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பாண்டிச்சேரியில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் அங்க வந்து தன்னை வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியாக தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு மாதிரி வேறு ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுவதற்கு தயாராயிட்டார். அதற்கான வேலையை படிப்படியா பண்ணிட்டு இருக்காரு. அதோட வெளிப்பாடு தான் அந்த ஆதவ பத்தி பேசி வந்ததெல்லாம். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது பாண்டிச்சேரியில போய் தாவேக்கா சார்பில் போய் முதல் பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணோம்னா அது ஒரு ரோட் ஷோ பண்ணணும்னு வச்சுங்களேன், வித்தியாசமா இருக்கும். நம்ம ஸோ அந்த விஜய் கூட்டு போனோம்னா ஒரு பெரிய கெத்து இருக்கும். அப்போ மச்சான காலி பண்ணிடலாம் அங்க போய் நம்ம அப்படின்னு ஆதவ ஒரு கணக்கு போட்டு இங்க சேலத்துல அனுமதி கிடைக்காத விஷயத்தை அப்படியே கிடப்பில போட்டுட்டு திமுக அனுமதி மறுத்துருச்சுன்னு ஊரெல்லாம் வந்து கதை கட்டி விட்டுட்டு இப்ப போய் பாண்டிச்சேரியில போய் டிசம்பர் 5ஆம் தேதி எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாண்டிச்சேரியே வந்து யூனியன் டெரிட்டரி, சின்ன ஊர். சின்ன ஊர்ல போய் இவங்க வந்து கேட்கறது வந்து ரோட் ஷோ பர்மிஷன் கேட்கறாங்க. என்ன திமிருங்க, என்ன ஆணவம், என்ன அயோக்கியத்தனம், என்ன மொள்ள மாதிரித்தனம், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஜென்மங்கள்னு நம்ம ஏன் இவங்களை தற்குறி கூட்டம்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, ரோட் ஷோன்னு சொன்னாலே இதுங்களுக்கு ப்ராப்பரா அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது. இப்ப இங்க தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இவங்க வந்து நாசமானது பத்தாதுன்னு இப்ப பாண்டிச்சேரிய கை வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அங்க காவல்துறையும் அங்குடைய அரசாங்கமும் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஆரம்பத்திலே விஜயோட ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. ஷாக் ஆயிட்டாங்க விஜய் தரப்பு. ஆமா, இருக்காதா பின்ன. ஏன்னா அங்க பாண்டிச்சேரியில வந்து என்னதான் ரங்கசாமி அவருடைய ஆட்சி நடந்தாலும் அவர் வந்து இப்ப பாஜகவோட கைப்பாவையா தானே இருக்காரு. பாஜக சொல்றதானே அவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப பாஜக சொன்னா நமக்கு அங்க எல்லாமே நடந்துரும்னு நினைச்ச அவர்களுக்கு பெரிய அடி டிவிக்கு. இவங்க கேட்டது வந்து ரோட் ஷோ. முத்தையால்பேட்டையில் ஆரம்பிச்சு பல ஊர்கள் எல்லாம் எங்கெங்கோ ஊர்கள் எல்லாம் போயிட்டு அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ரோட் ஷோன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நீங்க பாண்டிச்சேரியில மட்டும் நாங்க மீட்டிங் போடுறோம்னு சொன்னா கூட பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. விஜயோட இந்த கும்பல் இருக்குல்ல, இந்த டிவிகே கும்பல், இந்த கட்சி, அது கட்சின்னு சொல்ல முடியாது, சீட்டு கம்பெனி இருக்குல்ல, இது என்ன பண்ணும்னா வேடிக்கை பார்க்கறதுக்காக பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் திரள ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆக்சுவலா நமக்கும் பாண்டிச்சேரிக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் பாண்டிச்சேரியை ஒட்டி இருக்கிற மாவட்டங்களா இருக்கிற நம்ம திண்டிவனமா இருக்கலாம், வேலூரா இருக்கலாம், காரைக்காலா இருக்கலாம், இது சுத்தி இருக்கிற எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் அங்க இவரை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். அப்ப சாதாரணமா எங்க கூட்டத்துக்கு ஒரு 5000 பேர் வருவாங்கன்னு சொன்னா இது தேவையில்லாம ஒரு 50,000 பேர் சேர்த்துச்சு வச்சுங்களேன், கரூர் சம்பவத்தோட மோசமான சம்பவங்கள் நடக்கும். அதுவும் இந்த மாதிரி டிசம்பர் மறுநாள் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள். எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க? சோ அந்த இடத்தையும் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. ஆனா ஆக்சுவலா என்னன்னா திட்டவட்டமா அங்க பாண்டிச்சேரி அரசாங்கம் என்ன சொல்லிருச்சுன்னா, எங்க ஊர்ல எந்த காலத்திலும் ரோட் ஷோவே கொடுக்க மாட்டோம், மீட்டிங் வேணா பர்மிஷன் தருவோம். ஆனா அந்த பர்மிஷனும் நீ கேட்கிற இந்த நாள்ல கிடைக்காது. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி கிடைக்காது. வேறொரு நாள் சொல்லுங்க, உங்களுக்கான இடம் சொல்லுங்க, அங்க என்ன பண்ண போறீங்க, யார் வரப்போறா, எவ்வளவு பேர் வரப்போறாங்க, உங்களுடைய பிளான் என்ன, எப்ப தொடங்கி எப்ப முடிப்பீங்க, இதெல்லாம் எங்களுக்கு கரெக்டா கைப்பட எழுதி கொடுங்க.
அப்ப நாங்க பர்மிஷன் கொடுப்பது குறித்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதனால அங்கேயும் வந்து அட்டர் ஃபிளாப்பு ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்ப விஜய் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் வந்து முழி பிதுங்கி உட்காந்துருக்காரு. ஏன்னா எங்க போனாலும் அனுமதி மறுக்கப்படுது. ஏன் அனுமதி மறுக்கப்படுதுன்ற கேள்விக்கு இப்ப நீங்க அங்க போய் திமுக மறுத்துருச்சு அனுமதின்னு சொல்லுவீங்களா? திமுக வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லுவீங்களா? அங்க நடக்கிறது யாரோட ஆட்சி? அங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அது கவர்னர் தான் ஆக்சுவலா மேக்சிமம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும், யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் கவர்னர்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ரொம்ப அங்க தெளிவாவே வந்து இது என்னன்னா கரூர் சம்பவம் நடக்காம இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காதுங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்க நடந்துகிட்ட விதம் இன்னும் மோசமாக்கிச்சு அவங்கள. அந்த சீட்டு கம்பெனி கட்சியை வந்து எந்த மாநிலத்துக்கு போனாலும் இதான் நிலைமை. ஏத்துக்கிற திட்டம் யாருக்குமே வராது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை செய்வதற்கோ, அந்த வருகிற அந்த ரசிக குஞ்சுமணிகளை ஒழுங்குபடுத்துவதற்கோ இதுவரைக்கும் எந்த திட்டமிடுதலும் கிடையாது. செங்கோட்டையன் வந்தவொடனே சொல் பேச்சை கேட்டுருவாங்களா? இன்னொரு தகவல் சொல்றாங்க, அவர் 4ஆம் தேதி அங்க 5ஆம் தேதி வந்து பாண்டிச்சேரியில வந்து இந்த மாதிரி நாங்க வந்து போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோன்ற விஷயமே செங்கோட்டையனுக்கு தெரியாதாம். ஏன்னா அந்த நாள்ல செங்கோட்டையன் வந்து அவங்க ஊர்ல இப்ப ஊருக்கு போயிருக்காருல்ல, அந்த ஊர்ல குன்னம்பாளையத்தை சுத்தி ஏகப்பட்ட கல்யாணத்துக்கு வந்து வரன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. 5ஆம் தேதி ஊர்ல இருக்காரு அவர். இதுல இருந்து தெரியுதா இவங்க கட்சிக்கு யார் யாருக்கு என்ன போஸ்ட் கொடுத்து என்ன லட்சணத்துல வச்சிருக்காங்கன்னு. ஒரு ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தரை புதுசா போட்டிருக்கு. ஒரு 50 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் கட்சிக்கு வந்திருக்காரு. நீ அடுத்து எடுக்கிற நடவடிக்கையெல்லாம் அவரை வச்சுன்னு நீங்க ஆலோசிக்கணும். இந்த தேதியில கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்க மாட்டீங்களா? இப்படிலாம் கேட்பாங்க. ஆனா இது என்ன கேட்டாலும் இதுதான் இந்த கம்பெனிக்கு உரைக்காது. இந்த மழை பெஞ்சா ஒண்ணு போகுமே, எது மேலேயோ எது பெஞ்ச மாதிரியோ அது பாடு போயிட்டு இருக்கும். சூடு சொரணை ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி வந்து பிராபகண்டா பண்ணுவதற்கும் தன்னை பெரிய ஆளா காமிக்கிறதுக்கும் ஆதவ் பாண்டிச்சேரியில பண்ணலான்னு அந்த திட்டத்துக்கும் பாண்டிச்சேரி அரசாங்கம் ஆப்பு வச்சிருச்சு. இப்ப திமுக தான் காரணம்னு சொல்ல முடியாது இல்ல. தமிழ்நாட்டுல அடுத்து என்ன பண்றது? இங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை. சரி, ஓகே, நம்ம வேற என்ன பண்ணி நம்ம வந்து இந்த மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து எப்படி காமிக்கலாம் அப்படின்னா பொய் பரப்புவோம். அது இவங்க கை வந்த கலை தானே. பொய்யா நம்ம வந்து ஒரு விஷயங்களை பண்ணுவோம். நம்முடைய ஒரே நோக்கம் திமுகவை அழிப்பது மட்டும்தான். ஆனா ஆக்சுவலா இதுங்க பண்ற வேலை பூரா பாத்தீங்கன்னா திமுக அழிக்கிறதுக்கான வேலையே இல்லை. ஏன்னா செங்கோட்டையன் அதிமுக இருந்தாரு. இன்னும் சில பேர் அதிமுக தான் அங்க போறான்றாங்க. அதிமுக தலைவர்களா இருக்கிறவங்க படத்தெல்லாம் கையில் எடுத்துட்டாங்க. அப்ப நீங்க யார் அழிக்கிறீங்க? என்னடா லாஜிக் உங்களுக்கு? இந்த தாவேகா தற்குறி குஞ்சுகள், அதுவும் வந்து ரசிக குஞ்சுகள்லாம் ஏதோ ஸ்டாலின் வந்து விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ போட்டுட்டு அதை பரப்பிக்கிட்டு அப்படியே ஆர்கசம் அடைகிறாங்க, அப்படியே புலகாயுதம் அடைகிறாங்க. பாத்தியா என் தலைவர் வீரியத்தன்? டே அது ஏஐடா. செங்கோட்டையன் வந்து அதிமுகடா, அங்க இருந்து வந்தவரடா அவரு. அணில் குஞ்சுகளே அறிவு இருக்காடா உங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் கீழே வந்து கமெண்ட் போட்டு கழுவி தள்ளுறாங்க. இப்ப நீ திமுக டார்கெட்னா திமுகல இருந்து நீ ஆள் எடுத்தாதான் நீ வந்து இப்படி போட்டு ஒரு மகிழ்ச்சி அடைய முடியும். இல்ல திமுக உடைச்சி அந்த கூட்டணி உடைச்சி எடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய வெற்றி கோப்பைய நீங்க தட்டினதா சொல்லலாம். அது எஃகு கோட்டை மாதிரி இருக்கு திமுக கோட்டை. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இது நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல திமுகவுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே அங்க கட்டையை போடுறது, குறுக்க போறது. இந்த கரூர் சம்பவம் ஏன் நடந்துச்சுன்றீங்க? அங்க ஏற்கனவே திமுகவுடைய 30 விழா நடத்திட்டாங்க. அது நேர்த்தியா நடந்துருச்சு. இவ்வளவு வருஷம் இவன் வந்து தாங்கி நோக்கம் வரவே இல்லையே, இவன் உள்ள பார்த்தா பிஜேபியில சேர்த்துலான்னு பார்த்தான்னு சொல்லி தகுடத்தம் பண்ணி பார்த்தாங்க. பல மாதங்கள் சிறையில வச்சு பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேல சிறையில இருந்து பார்த்தாரு. ஆனாலும் அவருடைய அந்த நெஞ்சுறுதியை உடைக்க முடியல. அவர் திரும்பி மீண்டு வந்துட்டாரு. திரும்பி அமைச்சர் கொடுத்தோம்னா அப்போ இவங்களுக்கு உட்கார்ற இடத்துல எரிச்சல் வந்து அந்த அமைச்சர் பதவியும் பிடுங்கிட்டாங்க. நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி அது பிடுங்கிட்டாங்க. நிறைய விஷயத்த நம்ம பேசலாம். ஆனா அதெல்லாம் அவர்களுக்கே வெளிச்சம். எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணவர்களுக்கெல்லாம் புனிதங்க. இதே சிந்தாஜி பாஜக சேர்ந்திருந்தாருன்னா அவர் இருப்பாங்க. அவருக்கு இந்நேரம் வந்து ஒரு பெரிய பண்ணிருப்பாங்க. அவர் வந்து உறுதியாக இல்ல நான் திமுக தான் இருப்பேன், நீங்க என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வேற வழி இல்லாம ரொம்ப நாளுக்கு பொய்ய மறைக்க முடியாதுன்னு அவர் வெளியே விட்டாங்க. அப்பவும் காரணம் என்னன்னா
அந்த செப்டம்பர் 27ஆம் தேதி திட்டமிட்டபடி தாவேக்காவுடைய அந்த கூட்டம் சென்னையில வட சென்னையில் நடப்பதா இருந்துச்சு. அதை வேணுமென்றே இந்த முப்பெரும் விழா நடத்திட்டாங்க, செந்தில் பாலாஜி பிரமாதமா நடத்திட்டாருன்னு அவர் மீது ஒரு களங்கம் கற்பிப்பதற்காக பாஜகவும் விஜயும் திட்டமிட்டு, ஆதவும் திட்டமிட்டு அந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்கு. ஏன் இருக்கக்கூடாது? இவங்க சொல்றாங்கல்ல, சதின்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குறாங்கல்ல, இதற்கு இவங்க ஏன் சதி பண்ணிருக்க கூடாது? செந்தில் பாலாஜி மீதும் ஆளுங்கட்சி மீதும் திமுக மீதும் பழி விழுவதற்காகவே இந்த படுகொலை இவர்களே நடத்தியிருந்தா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்புகிறார்கள் இப்போது. ஏன் இருக்கக்கூடாதுன்ற சந்தேகம் உங்க பார்வைக்கு விட்டுறேன் நான். ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் சதின்னு சொல்ல தெரியுமா? அல்லது இவங்க மட்டும்தான் வந்து சதிக்கு வந்து கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குவாங்களா? இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி. ஏன்னா பாஜகவுக்கு செந்தில் பாலாஜியை காலி பண்ணணும், எப்படியாவது ஒண்ணு நம்ம பக்கம் இழுக்கணும், இல்லைன்னா அவர் புகழ காலி பண்ணணும், அவர் அவமானப்படுத்தணும், திமுக மீது தீரா பழி சுமணும். அது நடக்கல. அது 27ஆம் தேதி சென்னையில இருந்ததை மாத்தி எடுத்துட்டு போனாங்க முப்பெரும் விழாக்கு போட்டியாக. அங்க வந்து செருப்படி வாங்கிட்டாங்க, ஓடி ஒளிஞ்சாங்க. வரலாற்றிலேயே ஒரு கட்சி, ஒரு எஃப்ஐஆர்ல ஓடி ஒளிஞ்ச கட்சி ஒரே கட்சி, அது வந்து தாவேகா தான். தற்கொலை கூட்டத்தினுடைய தலைவன் விஜய் தான். சரி, ஓகே, அது அப்படி கரூர்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியை அவங்க குறி வச்சிருக்காங்கல்ல. பாண்டிச்சேரியில குறி வச்சது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து உங்களுக்கு அந்த பாண்டிச்சேரிக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. அதாவது இப்ப நம்ம இப்ப சேர்ந்தார்ல யாரு, 27ஆம் தேதி, அந்த 27ல 41 மரணம் விஜயால், விஜய் பஸ்ஸால, விஜயனுடைய கூட்டத்தால, விஜய் வேடிக்கை பார்க்க வந்ததுனால. அடுத்த இப்போ நவம்பர் 27ல ஒரு சம்பவம். அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து இணைப்பு விழாவுக்கு அந்த நாளை குறிச்சாங்க. ஏன் தெரியுமா அந்த நாளை குறிச்சாங்க? அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது வந்து உதயநிதியோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாள் சம்பந்தமான பல்வேறு மீட்டிங்கு, கூட்டங்கள், அந்த விழா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியில வரும். அதை மடைமாற்றி நம்ம தான் ஹைலைட்டா இருக்கணும், நம்மளை பத்தி தான் ஊரே பேசணும் அப்படின்னு விஜய் கீழ்த்தரமான கேவலமான ஒரு மட்டரகமான அரசியலை தொடங்கி இருக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். செங்கோட்டையன் அதுக்கு துணை போயிருக்கு. கேட்டா அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள், அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். உங்களுக்கு 27 ஆகாதுப்பா. ஓடி ஒளிகிற கும்பலுக்கு 27 ஆகாது. சோ அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டீங்களா? நடத்தி முடிச்சிட்டீங்க. இப்ப பாண்டிச்சேரிக்கு போறீங்க. பாண்டிச்சேரியில என்ன பிளான் அப்படின்னா, அங்க ஆதவோட மச்சான காலி பண்றதுக்கு ஆதவ முடிவு பண்ணிட்டு போறாரு. அங்கேயும் செல்ஃப் எடுக்கல. என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது புசி போட்டோ போடாததுனால புசி கோவத்துல இருக்கிற புசிக்கு நம்ம விஜய் என்ன அவருக்கு வந்து ஆறுதல் சொல்ல போறாரு, அல்லது ஏற்கனவே அவர் வந்து முடிவெடுத்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு அனுப்பி விட்டுருவாரா? செங்கோட்டையனுக்கே தெரியாம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்களே, என்ன ஒருங்கிணைப்பாளர் பதவி, என்ன அமைப்பு செயலாளர் பதவி, இது என்னடா கட்சியாடா இல்லைன்னா கம்பெனியாடா, சீட்டு கம்பெனியாடான்னு கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை வந்து மக்கள் கிட்ட தான் இருக்கு. மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.